Amazon மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 6 மந்த் தானா இல்லை அதுக்கும் கம்மியாக மேலேயா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா Amazonோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட Amazon அக்கௌண்ட் இருக்குன்னா அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடலாம். இல்லை நியூவாக தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த Amazonோட 6 மந்த்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அதே இடத்துல Amazonோட ஆப்லையுமே பேனராக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் Amazonோட அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டில் இது மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சொல்லலாம். இங்கே ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதாவது இந்த 6 மந்த்துக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிரைம் யூசர்ஸ். எஸ், 6 மாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிரைம் யூஸராக இருக்கணும். இல்லை நான் நியூ யூசர் அப்படின்னா 3 மாதம் தான் கொடுப்பாங்களாம். ஸோ இந்த 3 மாதம் 6 மாதம் இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா Amazon அக்கௌண்ட் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். என்கிட்ட Amazon பிரைமும் இருக்குது, மொபைல் எடிஷனும் இருக்குது. ஆனாலும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 மாதம் தான். டிவி எடிஷனோட வச்சிருக்கவங்களுக்கு தான் இது தருவாங்க போல இருக்குது. ஸோ அது ஒரு சோகமான பாட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 ரூபீஸ்க்கான உங்களுக்கான ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 119 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும் Amazon மியூசிக்கில். இது ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த கதைக்கும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்கான ஆப்ஷன் வந்து ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐக்குள்ளே போகும். அங்கே போயிட்டு 2 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் இருக்கும். அந்த எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டான கேட்வே வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இது வந்து 3 மந்த்தோ 6 மந்த்க்காக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாது, Amazon மியூசிக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இதுக்கு வெறும் ஒரு Amazonோட பேசிக் அக்கௌண்ட் இருந்தால் அப்புறம் பிரைம் கூட தேவையில்லை. ஆனால் அங்கே தான் இப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணி ஆகணும். அதாவது 119 ரூபா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் சேவ் பண்ணிக்கிறதோ இல்லை நெக்ஸ்ட் சாங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷஃபில் மற்ற விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு Amazonோட ஸ்பெஷல் மியூசிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்கள்கிட்ட Amazon பிரைம் இருந்தால் மட்டும் பத்தாது, அடிஷ்னலாகவே Amazon மியூசிக் நீங்கள் பணம் கட்டணும். அந்த பணத்தோட தான் பார்த்தீங்கன்னா இதுவும் வரும். Amazon பிரைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விலையில் மாற்றம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா Amazon மியூசிக் இது எல்லாமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இது மட்டும் தனியாக போயிடுச்சு போல இருக்கு. இந்த நியூஸை கேட்ட உடனே Amazon மியூசிக்கில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு பார்த்தீங்கன்னா வேற வகையான ஆப்ஷனுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. யூசர் பேஸ் பயங்கரமாக கம்மியானனால பார்த்தீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, ஃப்ரீயாவாச்சும் ஆளுங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 மந்த் 6 மந்த்துக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த 6 மந்த் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்க்கும்போது கிளிக் பைட் மாதிரி தான் தெரியுது. பிரைம் மெம்பர்ஷிப் இருந்தாலும் நீ 3 மந்த் தான் கொடுப்பேன் அப்படின்னா ஏன் அது 6 மந்த்னு போடுறீங்க? ஸோ மேபி இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலும் இந்த 6 மந்த்தோ இந்த 3 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நீங்கள் பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூசர்ஸ் இதை விட்டு போக தான் போகிறாங்க. 50% போயிட்டாங்க ஆல்ரெடி. அது உங்களோட மிஸ்டேக் தான். ஃப்ரீயாக இருந்ததை ஆல்ரெடி ஃப்ரீயாக இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் பெய்டாக மாற்றுறீங்க. சரி, என்கிட்ட ப்ரைம் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே நீங்கள் வந்து அமௌண்ட் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் தெரில. பட் Amazon மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதில் எந்த வகையான குறையுமே இல்லை. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பல இன்டர்நேஷனலான சாங்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஸ்பாட்டிஃபைன்னு தான் சொல்லலாம். ஸ்பாட்டிஃபை விட அட்வான்ஸான ஃபீச்சர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலும் இதை பெய்டாக மாற்றினதில் பயங்கரமாக யூசர்ஸ் எல்லாமே டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் ஓவரால் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். பட் இதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்தோ 3 மாதம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சின்ன சின்ன விஷயத்தையாவது கற்றுக்கணும் இல்லையா? பட் இருந்தாலும் ஆட்டோ பே எனேபிள் இருக்குது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ இல்லை பாரத்லையோ நீங்கள் போய் ஆட்டோ பே எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா லைவ் அப்படிங்கிற இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா 119 ரூபா மந்த்லி நம்ம அக்கௌண்ட்ல எடுப்பாங்க. ஸோ இது மேபி அவங்க ரீகன்சிடர் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்காங்க. அதாவது Amazon மியூசிக் இப்போ காஸ்ட்டுக்கு வந்திருக்கு இல்லையா, ப்ரைமோடய அதை அட்டாச் பண்ணிடலாம், யூசர்ஸோட அந்த அதிருப்தி காரணமாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு இப்போ. அதனால இந்த ஆட்டோ பே மட்டும் கேன்சல் பண்ணி வைங்க. இதோட ஸ்பெஷலான அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மியூசிக் லவர்ஸ் யாராக இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீ தானே, ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.